எந்த இடத்துல எதை கடைபிடிச்சு ஒரு கருத்து இருக்குல்ல. நம்மளுடைய கணக்கு எப்படி இருக்கு, யதார்த்தமான சிந்தனைகள்ல யாரு எதை சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிற பக்குவம் இருக்கு. புதுசான மாதிரி ஒருத்தர் கோடி பண்ண ஆரம்பிச்சாராம். இந்த கோடி பண்ண ஆரம்பிச்சிருக்கும் போது ஒரு 100 கோடி இருந்திருக்கும் போல. வெளிநாட்டுலாம் பட்டப்படி படிச்ச ஒரு ஆள் வந்திருக்க, என்னன்னே நம்மகிட்ட ஒரு 100 கோடி இருக்கு, பட்டப்படிப்புலாம் படிச்சிருக்கலாமே, ஏதாவது யோசனை சொன்னீங்கன்னா 100 கோடியை 150 மாத்தவே இல்லை, ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்ல. இது என்னப்பா பிரமாதம், யோசனை இல்லாம என்ன இருக்கேன், நீ என்ன பண்ற, இந்த மருந்தை சேர்த்துக்க, இதான் போடு, ஒரு 35 நாளைக்கு போட்டு பாருங்க, எப்படி வருது மட்டும் பாருன்னு சொல்லி அனுப்ப. அவர் சொன்ன மருந்தான நம்ம போன மாதிரி போட்டு பார்த்தா 100 கோடியில 35 செத்தே போச்சு. செத்து போச்சா? அந்த வழியாவது பார்த்து இல்லையா? சரி, போனது போயிட்டு போட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்துல இவ்வளவு பெரிய கோடியை கொண்டு விட்டானே, இதுக்கப்புறம் போன முறை என்ன வேணாமா, மறுபடியும் அந்தாட்டே போய் கேட்டிருக்கேன், என்னன்னே 35 கோடி செத்து போச்சு நீங்க சொன்ன மருந்து வச்சு என்னன்னு எப்படி இருங்க தம்பி, புது மருந்து அப்படித்தான் இருக்கேன், போதே வேலை செய்ய வச்சிருக்கிறத மாமா வெற்றி மாமா திருச்சாருன்னா அது பல காரணம் இருக்கு. ஆமா, கொஞ்சம் திருத்தம் முடிச்சாரு, பார்த்து பத்திரமா இருக்கு. மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, சரி போன வச்சு சும்மா இருக்க மாட்டியா, இந்த மருந்தை போட்டுக்க, இதை சேர்த்துக்க, மத்த மருந்தெல்லாம் விட்டு இப்ப இதை போடுறான்னு சொல்லி முடிச்சு கொடுத்த நேரமா நம்ம தெரியல, கொடுத்து போட்டாலும் இல்லையா, இருந்த 15 செத்து போச்சு, மிச்சம் இருக்கிறது 50 கோடி. சரி, இந்த 50 காப்பாத்த பேசுற மாதிரி இருக்கணும் இல்லையா, மறுபடியும் அந்த போய் கேட்டிருக்க, என்னடா நீ சொன்ன மாதிரி தம்பி பேச்ச விடுங்க தம்பி, லண்டன்ல இருந்து 35 நாளைக்கு ஒரு படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கேன், கோடிகள் வளர்ப்பது எப்படின்னு, இந்த மருந்தை போட்டு சரியா ஒரு சொல்லி கொடுத்து அனுப்ப, கொடுத்து போட்டோம் இல்லையா, இருந்து 50 செத்து போச்சு. 10 மணிக்கு ஆத்திரம் தலை கேறி போயிருக்கு, நேரம் போய் சட்டையை பிடிச்சிருக்கேன், நெல்லியா போல நெல்லியா, நீ எல்லாம் படிச்சாலும் அறிவாளியாலும் உன்ட்ட வந்து யோசனை கேட்டா, நீ சொன்ன மருந்தெல்லாம் போட்டு அநியமா எல்லா கோடி செத்து போச்சே, நீ என்ன யோசனை சொல்ற நீ கேட்க, அப்பத்தே அவன் சொல்லியிருக்க, நான் என்னப்பா பண்றது என்ற சொல்ல இன்னும் யோசனை இருக்கா, நான் உன்ட்ட கோடி இல்லையேன்னு இருக்கேன். ஆக இருந்தா இருக்க கோடியும் கொள்ள திட்டம் தீட்டிட்டாங்கன்னா அவன்கிட்ட போய் ஏன் ஓயாம கேட்கணும், பல வரைக்கும் அப்படித்தான் நம்ம